மருத்துவ அறிவியல்ல ட்வீடி ஜான் டாடோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ட்வீடி ஜான் டாட் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் இயற்கையாளர். இவர் 1789 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இங்கிலாண்டோடைய நார்த்தம்பர்லண்டில் இருக்கிற பேரிக் அப்பான் ட்வீடில் பிறந்தாங்க. இவர் 1809ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய எடன்பிராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிராவில் மருத்துவம் படிச்சுட்டு ராயல் நேவியில் ஒரு சர்ஜனாக சேர்ந்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் கடற்படையில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக சேர்ந்தாங்க. அதில் காயமடையக்கூடிய மற்றும் நோய்வாய்ப்படக்கூடிய கடற்படை வீரர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கறது தான் இவருடைய கடமையாக இருந்தது. அதை இவர் ரொம்பவும் திறன்பட செஞ்சு வந்தாங்க. இதன் மூலமாக நிறைய போர்க்கப்பல்களில் பல்வேறு இடங்களுக்கு பயணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. அப்படி தான் 1812ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு பக்கத்தில் HMS லைன் அப்படின்ற ஒரு போர்க்கப்பலில் இவர் பயணம் செஞ்சு வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல்ல இருந்து டோர்பிடோ அப்படின்ற ஒரு வகையான மீனை பிடிச்சி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. இந்த டோர்பிடோ ஆனது எலக்ட்ரிக் ரே அப்படின்னும் அழைக்கப்படும், டோர்பிடோ ரே அப்படின்னும் அழைக்கப்படும். இது இரையை பிடிக்கிறதுக்கும் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கும் மின்சாரத்தை பாய்ச்சும். அதாவது இப்போ இதுக்கு பக்கத்தில், இந்த ஒரு டோர்பிடோக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன மீன் போயிட்டு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய சாக் கொடுத்து அதை மயங்க வச்சு அதுக்கப்புறம் அதை வேட்டையாடும். அதுவே இதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது பெரிய உயிரினத்தினால அப்படின்னா அப்பவும் இந்த எலக்ட்ரிசிட்டியை இது பயன்படுத்தும். ஸோ இப்படி ஒரு உயிரினம் எப்படி தன்னுடைய உடல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது, இதை கண்டறியணும் அப்படின்றது தான் இவருக்கு ஆர்வமாக இருந்தது, நோக்கமாகவும் இருந்தது. இதனால தான் இந்த டோர்பிடோ அப்படின்ற மீன் வகையை பிடிச்சு ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. முதல்ல இவர் இந்த டோர்பிடோ மீன் வகையை பிடிச்சு எந்த இடத்துல இருந்து இந்த மின்சாரம் வருது அப்படின்றத பார்த்தாங்க. அப்போ அதனுடைய தலைப்பகுதி, குறிப்பாக மூளைப்பகுதியிலிருந்து இந்த மின்சாரமானது பாய்ச்சப்படுது அப்படின்றத இவர் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி இவர் நுண்ணிப்பாக ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. இந்த டோர்பிடோக்களினுடைய உடம்புக்குள்ள பெரிய பெரிய நரம்புகள் இருக்கிறது அப்படி, அதாவது பெரிய பெரிய நரம்புகள் இருக்கு அப்படின்றத இவர் கவனிக்கிறாங்க. மற்ற மீன்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட மீன் வகைக்கு இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் வித்தியாசமா இருந்தது. ஸோ இப்போ இவருக்கு ஒரு யோசனை, இந்த நரம்புகள்னால தான் அதாவது இந்த நரம்புகளை பயன்படுத்தி தான் ஒரு வேளை மின்சாரத்தை இந்த மீன் இனம் பாய்க்குதோ அப்படின்னு சொல்லி இவர் ஒரு 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 யூகத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இவர் ஒரு பெரிய தொட்டியில் இந்த மீனை வச்சுட்டு அந்த மீனை கொஞ்சம் அந்த மீனினுடைய ஒரு நரம்பை மட்டும் கட் பண்ணுறாங்க. அதில் ரெண்டு பக்கமும் நரம்புகள் இருந்தது. மொத்தமாக 8 நரம்புகள் கிட்டத்தட்ட இருந்தது. அதாவது லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் 4, இன்னொரு பக்கம் 4 அப்படின்னு மொத்தமாக 8 நரம்புகள் வித்தியாசமாக இருந்தது. ஃபஸ்ட்டு இவர் ஒரு பக்கத்து 4 நரம்புகளில் ஒரு நரம்பை மட்டும் கட் பண்ணாங்க. கட் பண்ணிட்டு அதனால் மின்சாரத்தை பாய்ச்ச முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்போ ஏற்கனவே அது பாய்ச்சின மின்சாரத்தை விட, அதாவது அந்த எலக்ட்ரிக் பவரை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போ இவருக்கு ஓரளவுக்கு உண்மையிலேயே இந்த ஒரு 8 நரம்புகளில் ஒன்று கட் பண்ண உடனே இதுக்கு இந்த மின்சாரத்தினுடைய அந்த தன்மை, அந்த மின்சாரத்தை வெளியிடக்கூடிய தன்மை குறையுது அப்படின்றத உணர்றாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் நரம்பையும் கட் பண்ணுறாங்க ஒரே பக்கத்துலேயே. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண அதனுடைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்தது. அதுக்கப்புறம் முழுசாக ஒரு பக்கத்து 4 நரம்புகளையும் இவர் கட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ லெஃப்ட் சைடு இருக்குன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும் கட் பண்ணுறாங்க. அப்போ அந்த மீனால் அந்த லெஃப்ட் சைடில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அதை ரைட் சைட்லையும் இதே மாதிரி செஞ்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு அதாவது இதை ஒரு மீனை மட்டும் இவர் வச்சு செய்யலை, அதேமாதிரி நரம்பை கட் பண்ணால் மீன் இறந்து போயிருமே அப்படின்னு நினைக்க வேணாம். அது ஒரு விவிசெக்ஷன் மாதிரி, அதாவது மீனை ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க. எடுக்கும்போதே இவருக்கு நிறைய முறை சாக்கடிச்சிருக்கு, அதை இவர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த மீனினுடைய உடம்புல ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணி ஒரு குறிப்பிட்ட நரம்பை வெட்டுறது. அதுக்கப்புறம் அதை குணப்படுத்துறது. குணப்படுத்தினதுக்கப்புறம் அதனால் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறது. ஸோ இது மாதிரி தான் இவர் செஞ்சாங்க. ஒரு மீனை வச்சு மட்டும் பண்ணாமல் நிறைய டோர்பிடோக்களை வச்சு இவர் இந்த மாதிரி செஞ்சு வந்தாங்க. அப்படி செய்கிறதன் மூலமாக தான்
உண்மையிலேயே இந்த நரம்புகள் தான் வந்து சிக்னல் கொடுக்குது அதனுடைய மூளைப்பகுதிக்கு. அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோட்ஸ் மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதன் வழியாக வந்து மின்சாரம் வந்து பாய்ச்சப்படுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. இதை வந்து இந்த டோர்பிடோ மீன் வகை எடுத்து முழுசாக அந்த 8 நரம்புகளையும் கட் பண்ணிடுறாங்க. அப்போ பார்க்கும்போது அதனால் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி செய்யவே முடியல. அதாவது அதுக்கு வந்து ஆபத்தாக வந்து ஏதாவது காட்டும்போது, அதாவது அதை நோக்கி வந்து கையை கொண்டு போறது அல்லது அதுக்கு இரையை கொடுக்கிறது, அந்த சமயத்தில் அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் இரையை வேட்டையாடுறதுக்கும் அதனால வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து உற்பத்தி செய்ய முடியல. ஸோ அதை வச்சு இந்த ஒரு டோர்பிடோக்களினுடைய 8 நரம்புகள் அதுதான் வந்து மின்சாரத்தை பாய்ச்சக்கூடிய அந்த ஒரு சிக்னலை கொடுக்குது அப்படின்னு சொல்லி இவர் கண்டறிகிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த நரம்புகளானது இது வந்து அந்த மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு அடித்தளமிடுது, அடிப்படையாக இருக்குது அப்படின்றத இவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. இதை வந்து 1812 இருந்தே இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாலும் 1816ஆம் ஆண்டு தான் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டியோடைய ஃபிலசாபிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ற ஜேர்னல் அதில் இவர் வந்து சம் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மேட் ஆன் தி டோர்பிடோ ஆஃப் தி கேப் ஆஃப் குட் ஹோப் இன் தி இயர் 1812 அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கை வந்து இவர் எழுதி வெளியிட்டாங்க. ஸோ அதில் தான் வந்து முதல் முறையாக இந்த ஒரு வகையான மீன்கள் வந்து எப்படி எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத விளக்கியிருந்தாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால் வரைக்கும் வந்து வெவ்வேறு புரிதல் இருந்தது. அந்த புரிதலை இவர் வந்து மாற்றி அமைச்சாங்க. இந்த மாதிரி மீன் மட்டும் இல்லாமல் இந்த மீன் வகையிலே இன்னும் சில மீன்கள் கூட இருக்குது இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அது எல்லாமே வந்து பிற்காலத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. அதுக்கு இவர் வந்து அடித்தளமிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 1816ஆம் ஆண்டு ராயல் நேவி சர்ஜன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் ரிட்டையர் ஆகிட்டு இட்டாலியோடைய கம்பெனியால் இருக்கிற நேபிள்ஸுக்கு போய் சிறிது காலம் வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் வந்து வாழ்ந்தாங்க. அப்படி வாழும்போது தான் இவருக்கு இன்னொரு விஷயத்தில் ஆர்வம் ஏற்படுது. என்னன்னா இந்த ஒரு வகையான சாலமண்டர்ஸ் அப்படின்ற இனம். சாலமண்டர்ஸ் அப்படின்றது பார்க்குறதுக்கு பள்ளி மாதிரியே வந்து தோற்றம் இருக்கும். ஆனால் இது வந்து அக்வாட்டிக், அதாவது நீர்வாழ் உயிரினம், நீர்லையும் வாழும் நிலத்திலையும் வாழக்கூடியது. ஸோ அப்பேற்பட்ட சாலமண்டர்ஸை இவர் வந்து கவனிக்கிறாங்க. பொதுவாக பள்ளிகளினுடைய வாழை கட் பண்ணால் தானாக வளர்ந்துடும். ஆனால் இந்த சாலமண்டர்ஸோடைய வாழை மட்டும் இல்லாமல் காலை வெட்டினா கூட கால் அப்படியே வந்து மறுபடியும் வளர்ந்துடும். இது வந்து ஆச்சரியமான விஷயமா இருந்தது. இது எப்படி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ட்வீடி ஜான் டாடோடைய ஒரு எண்ணமாக இருந்தது. இதுக்கிடையில் இவர் வந்து பிரான்ஸோடைய மான்பீலியரில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மான்பீலியர்லையும் ஸ்காட்லாண்டோடைய அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன்லையும் அடுத்தடுத்து மெடிக்கல் டிகிரிஸை 2 மெடிக்கல் டிகிரிஸை மொத்தமாக முடித்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்னேன் 1809 மருத்துவம் படிச்சுட்டு ராயல் நேவல் சர்ஜன் ஆனார் அப்படின்னு சொல்லி. அதில் உண்மை என்னன்னா இவர் வந்து மருத்துவம் படித்தார் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரால, ஆனால் டிகிரி வாங்கலை. டிகிரி இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த சாலமண்டர்ஸ் பற்றி தொடர்ச்சியாக ட்வீடி ஜான் டாட் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. இவருக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, இப்போ பொதுவாக இந்த குறிப்பிட்ட இந்த பள்ளிகளினுடைய வால் வந்து வெட்டப்பட்டால் வளர்றதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய வால் வந்து குருத்தெலும்பினால் ஆயிருக்கும், எலும்பினால் ஆயிருக்காது. ஸோ அதனால் அது வளருது அப்படின்னு சொல்லி அதை கண்டுக்காமல் இருந்தாங்க. அதுவே சாலமண்டர்ஸோடைய கால்கள் வெட்டினாலும் அது வளருது. கால் வந்து எலும்பு. ஸோ காலில் வந்து எலும்பு இருக்கும், நரம்பு இருக்கும், தசைகள் இருக்கும், அதெல்லாமே கூட மீண்டும் வளருது. அதுதான் இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இவர் வந்து நுண்ணிப்பாக கவனித்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ ஒரு விஷயத்தை இவர் வந்து பண்ணாங்க. என்னன்னா நியூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான சாலமண்டர் இருக்குது. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டாங்க. அதேமாதிரி ஓம்ஸ் அப்படின்ற புழுக்கள், அதையும் இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்தையா இவர் வந்து இப்போ எப்படி ஒரு மீன் வகையினுடைய நரம்புல அதனுடைய மின்சாரத்தை வெளியிடக்கூடிய தன்மை இருக்குதோ அதே மாதிரி இந்த உயிரினங்களினுடைய உறுப்புகள் மீண்டும் வளர்றதுக்கு, குறிப்பாக லிம்ஸ் வந்து மீண்டும் வளர்றதுக்கு நரம்புகள் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவர் நினச்சாங்க. அதனால நரம்புகளை வெட்டி வெட்டி பார்த்தாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து ஸ்பைனல் நர்வை வந்து, அதாவது முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய நரம்பை வந்து வெட்டி பார்த்தாங்க.
குறிப்பாக ஒரு நியூட் அப்படின்ற சாலமண்டரை எடுத்து அதனுடைய முதுகு தண்டை முதல்ல வந்து வெட்டிடுறாங்க அறுவை சிகிச்சை மூலமாக. அதை வெட்டினா இறந்தெல்லாம் போகாது. ஸோ அது அப்படியே வந்து உயிர்ப்போடு இருந்தது. அதுக்கப்புறம் அதனுடைய காலை வந்து வெட்டினாங்க. இந்த முறை கால் வளரவே இல்லை, அந்த இடத்துல காயம்தான் இருந்தது. ஸோ இது வந்து ட்வீடி ஜான் டாடுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அப்போ ஸ்பைனல் நர்வ் தான் வந்து சிக்னலை கொடுத்து இந்த இது வளர்றதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவர் வந்து கருதினாங்க. அடுத்து நிறைய சாலமண்டர்ஸ் இனத்தை எடுத்து இதே மாதிரி இவர் வந்து ஸ்பைனல் நர்வை கட் பண்ணி பார்த்தாங்க. அப்படி பண்ணும்போது அதனுடைய உறுப்புகள் வெட்டப்பட்டால் அது வளரவே இல்லை. அதை வச்சு இவர் உறுதிப்படுத்தினாங்க. அப்போ நரம்புகள் தான் வந்து அந்த உயிரினங்களினுடைய உறுப்புகள் மீண்டும் வளர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதை ட்வீடி ஜான் டாட் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பல்வேறு புரிதல் ஏற்பட்டது. எப்படின்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எல்லா உயிரினத்திலையும் நமக்குள்ளேயும் இருக்கும். ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்னென்னா, பொதுவாக ஸ்கின் செல்ஸ் அப்படின்னு இருக்குது, அது நம்மளுடைய தோலை உருவாக்கும். அதே மாதிரி மசில் செல்ஸ் அப்படின்னு இருக்குது, அது நம்மளுடைய மசில்ஸ் தசைகளை வந்து உருவாக்கும். இது மாதிரி ஒவ்வொரு செல்கள் வந்து அது பணியை செய்கிறதுக்கு அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த ஸ்டெம் செல்ஸ் மட்டும் என்ன பண்ணுன்னா எதுவாக வேணாலும் மாற முடியும். அதாவது ஸ்டெம் செல்ஸ் வந்து ஒரு சின்ன செல்களினுடைய முதன்மையானது அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் நினச்சா எலும்பாகவும் மாற முடியும், தசையாகவும் மாற முடியும், நரம்பாகவும் மாற முடியும். ஸோ அந்த மாதிரி சாலமண்டர்ஸோடைய கால்களில் வால்களில் அங்கெல்லாமே வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மசில் செல்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு சாலமண்டருடைய கால் இதை வந்து இப்படி வெட்டிட்டா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில் செல்ஸ், அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து எலும்புகளை வளர்க்கக்கூடிய போன் செல்ஸ் அதெல்லாமே வந்து மீண்டும் டிஃபரன்சியேஷன் அப்படின்ற ஒரு மோடுக்கு போகும். அப்படின்னா என்னென்னா மீண்டும் அவைகள் ஸ்டெம் செல்ஸாக மாறும். ஸ்டெம் செல்ஸாக மாறின பிறகு ஸ்பைனல் நர்வ் வந்து இந்த மாதிரி மூளைக்கு ஸ்பைனல் நர்வ் வழியாக மூளையானது சிக்னல் கொடுக்கும், இந்த இடத்துல வந்து கால் துண்டிக்கப்பட்டிருக்கு, மீண்டும் வந்து கால் உருவாக்கப்படணும் அப்படின்னு. அப்போ அந்த மாறின அதாவது மசில் செல்ஸ், போன் செல்ஸ், ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெம் செல்ஸாக மாறி மீண்டும் அது வந்து ஒரு வகையான பிளாஸ்டிமா அப்படின்ற ஒரு மொட்டு மாதிரி அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து பாதுகாக்கும், மொட்டு மாதிரி உருவாக்கி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எலும்புகளை உருவாக்க ஆரம்பிக்கும், தசைகளை உருவாக்க ஆரம்பிக்கும், நரம்புகளை உருவாக்க ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பித்து மறுபடியும் அந்த காலை வந்து உருவாக்கிடும். இது எப்படின்னா ஒரு கருவில் எப்படி ஒரு கரு வந்து வளர்ந்து வரும். ஆரம்பத்தில் எல்லாமே வந்து ஸ்பெர்ம்ஸ் தான். ஸ்பெர்மில் இருந்து எப்படி ஒவ்வொரு செல்கள் வந்து டிவைட் ஆகி கை, கால், அதுக்கப்புறம் இருதயம், மூளை அப்படின்னு உருவாகுது. அதுக்கெல்லாம் வந்து இதுதான் அடித்தளம் இடுது. அது மாதிரி அந்த அமைப்பு சாலமண்டர்ஸோடைய உடம்புல ஸ்டெம் செல்ஸ் அதிகமாகவே இருக்குது. அப்போ அந்த சிக்னல் கிடைக்கும் போது இது இப்படி உருவாகுது அப்படின்ற புரிதல் வந்து இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது அந்த காலத்திலேயே ட்வீடி ஜான் டாட் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடியே அதை கண்டறிஞ்சு 1823ஆம் ஆண்டு த ரீஜெனரேஷன் ஆஃப் பார்ட்ஸ் இன் தி அக்வாட்டிக் சாலமண்டர் அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ரிசர்ச் ஒர்க்காக எழுதி வெளியிட்டாங்க. இது ரீஜெனரேஷன் பயாலஜி, அதாவது மறு உருவாக்க உயிரியலில் ஒரு அடித்தளமான ஒரு ஒர்க்காக இருந்தது. அதை இவர் வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறமா கூடுதலாக இன்னும் பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளை இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து மேற்கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த சாலமண்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இது சம்மந்தப்பட்ட ஆய்வு மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து இங்கிலாந்துடைய ஈஸ்ட் சசெக்ஸில் இருக்கிற பிரைட்டனுக்கு போய் வாழ தொடங்கினாங்க. அப்போ இவர் வந்து மின்மினி பூச்சிகளை வச்சு ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. லேம்பிரைட்ஸ் அப்படின்ற அந்த உயிரினங்கள் அது எப்படி வந்து மினுக்குது, அது எப்படி வெளிச்சம் கொடுக்குது அப்படின்றத பற்றி இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ இவருக்கு சில விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. என்னன்னா, பொதுவாக ஒரு இடத்துல ஒரு ஒளி இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து வெப்பமாக இருக்கணும். அப்போ அதை இப்போ உதாரணத்துக்கு ஒரு லைட் எரியுதுன்னா அந்த லைட்டை தொட்டு பார்த்தா அதில் வந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் காரணமாக வெப்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் வந்து வெப்பம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த மின்மினி பூச்சிகளை பிடிச்சு பார்த்தா அதில் வெப்பமே இல்லை. அதுக்கப்புறம் அதை முழுமையாக இவர் வந்து அதை வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. இந்த குறிப்பிட்ட மின்மினி பூச்சிகளினுடைய அடிவயிற்று பகுதிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வகையான வெள்ளை நிறத்தில் ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு தான் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்றத ட்வீடி ஜான் டாட் வந்து கண்டறிகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு
எனர்ஜி வந்து சூடாலாம் ஆகாது. இது ஒரு வகையான கூலிங் லைட் அப்படின்றதையும் இவர் வந்து விளக்கினாங்க. ஸோ இந்த 2 விஷயத்த அந்த காலத்திலேயே ட்வீடி ஜான் டாட் வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறமா இதில் பல்வேறு விஷயங்கள் கண்டறியப்படுது. குறிப்பாக அந்த ஒரு மின்மினி பூச்சி அதனுடைய அடிவயிற்று பகுதியில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, அதை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். ட்வீடி ஜான் டாட் இன்னொன்னையும் கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா, காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதை பயன்படுத்தி தான் அது எரியுது அப்படின்றது, அதாவது அந்த வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்றதையும் ட்வீடி ஜான் டாட் வந்து கண்டறிஞ்சாங்க. எப்படின்னா, மின்மினி பூச்சிகளை எடுத்து காற்று இல்லாத இடத்துல வச்சு அடைச்சி வைக்கும்போது அதனால வந்து அந்த ஒரு மினுக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்க முடியல. ஸோ அதாவது அது வந்து ஜொலிக்கலை. ஸோ அதை வச்சு அப்போ காற்று இல்லாத இடத்துல இது வந்து ஜொலிக்காது அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மின்மினி பூச்சிகள் எல்லாமே வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக, அதனுடைய துணையை ஈர்க்கிறதுக்காக ஒரு வகையாக வந்து மினுக்கும். அதே மாதிரி அதனுடைய கூட்டத்துக்கு ஆபத்து ஏற்பட்டால் அப்பவும் வந்து அது மினுக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இதுவும் கூட நர்வ்னால தான் நடக்குது, நரம்புகள் மூலமாக தான் நரம்பு மண்டலமானது செயல்படுது. இப்போ நரம்பு மண்டலம் வந்து இப்போ தனக்கு வந்து இனப்பெருக்க ஆசை வருது மின்மினி பூச்சிக்கு அப்படின்னா, அப்போ நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு அப்போ இந்த ஒளியை வந்து அது வெளியிடும். அதே சமயம் அதுக்கு ஆபத்து வந்தாலும் அப்போ ஆபத்து அப்படின்னா அந்த நரம்பு மண்டலம் உணர்ந்து அப்பவும் இந்த சிக்னலை வந்து கொடுக்கும். இந்த சிக்னல் எதுக்கு பயன்படுது ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஒரு பறவையோ ஒரு தவளையோ இந்த பூச்சியை சாப்பிட வருதுன்னா அப்போ இது ஜொலிச்சு இதை சாப்பிட்டா இது கசப்பாக இருக்கும் அப்படின்றத உணர்த்தும். ஸோ அது விதமாக வந்து இது வெளிச்சத்தை கொடுக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இவர் கண்டறிகிறாங்க. இது பிற்காலத்தில் உறுதி செய்யப்பட்டது. எப்படின்னா, இந்த மின்மினி பூச்சிகளினுடைய அடிவயிற்று பகுதியில் 2 இருக்குது. ஒன்று வந்து லூசிஃபெரின் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு கெமிக்கல். இன்னொன்று வந்து லூசிஃபெரேஸ் அப்படின்னு சொல்லி இது ஒரு என்சைம் நொதி. இப்போ இவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது ஒரு வகையான கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது கெமிக்கல் ப்ராசஸ் இல்லாமல் வேறையாக இருந்தால் அது வெப்பமாக இருந்திருக்கும். இது கெமிக்கல் ப்ராசஸாக இருக்கிறனால தான் அது வந்து வெப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லி இவர் வந்து உணர்த்தியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த லூசிஃபெரின் அப்படின்ற கெமிக்கல் மீது இந்த லூசிஃபெரேஸ் அப்படின்ற என்சைம் அது ரெண்டும் போய் ஆக்சிஜனை வந்து உள்ளே விடும்போது வந்து அது போய் வினை புரியும். அப்போ தான் இந்த ஒளி ஏற்படுது. இதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னால் வந்து புரிஞ்சிடும். இப்போ ஒரு மின்மினி பூச்சி இருக்குது. அந்த மின்மினி பூச்சிக்கு வந்து இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படின்னு தோணுது, மேட்டிங் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் அந்த நரம்பு மண்டலம் வந்து ஒரு சிக்னல் கொடுத்து ஆக்சிஜனை உள்ளே இழுக்கும். அப்போ அந்த ஆக்சிஜனானது அந்த லூசிஃபெரின் அதே மாதிரி லூசிஃபெரேஸ் இந்த ரெண்டுதினோட தொடர்பு கொள்ளும். அப்படி வினை புரியும் போது அந்த ஒரு ஒளியானது வருது. ஸோ இதை இவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த பேர் லூசிஃபெரின் லூசிஃபெரேஸ் அப்படின்லாம் ஒரு கெமிக்கல் ஒரு என்சைம் இருக்குது அப்படின்லாம் இவர் சொல்லலை. அதை வந்து ஏன்னா அந்த காலத்தில் இது ஆராய்ச்சி பண்ணதே பெரிய விஷயம். ஸோ இவர் சொன்னது வந்து காற்றை பயன்படுத்தி அது வந்து ஜொலிக்குது, அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். அதுக்கு வந்து நரம்பு மண்டலம் தான் வந்து இந்த சிக்னல் கொடுத்து இது ஜொலிக்க வைக்குது. ஸோ இதெல்லாம் இவர் தான் சொல்லியிருந்தாங்க. பிற்காலத்தில் இது இன்னும் டீப்பாக வந்து கண்டறியப்பட்டது. ஸோ இதெல்லாம் இவர் வந்து சொல்லி 1827ஆம் ஆண்டு த லூமினஸ் பவர் ஆஃப் சம் ஆஃப் தி லாம்பிரைட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அதையும் ஒரு ஒர்க்கா எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து மருத்துவத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த காலத்துலலாம் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அனுமானத்தின் பேரில் அதிகமாக இருந்தது. அதாவது இந்த ஒரு நோய் வந்தால் இப்படி சிகிச்சை கொடுக்கணும், இந்த ஒரு நோய் வந்தால் இப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி இருந்தது. ஆனால் இவர் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி செய்யாமல் இந்த பேக்கோனியன் மெத்தடை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்றதை சொல்கிறேன். ஃப்ரான்சிஸ் பேக்கோன் அப்படின்னு சொல்லி இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு தத்துவவியலாளர் இருந்தாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது என்னன்னா, பொதுவாக அவர் வந்து 16ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியில் வாழ்ந்தவர். 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியிலையும் 17ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியிலையும் வாழ்ந்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவம் அப்படின்றது சும்மா மேலோட்டமாக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செஞ்சு அறிவியல் பூர்வமாக இது வந்து உண்மையிலேயே ஒரு மருந்து ஒரு நோயை குணப்படுத்துதா, இப்படி சிகிச்சை கொடுத்தா அந்த நோய் குணமாகுதா அப்படின்றத அறிவியல் பூர்வமாக செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் அந்த சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து அவருடைய பேர்லேயே பெக்கோனியன் மெத்தட் அப்படின்னு அழைக்கப்படுது. அதை தான் இவரும் வந்து வலியுறுத்தி ஒவ்வொரு நோய்க்கும் நம்ம கிடைக்கக்கூடிய அனுபவம் அது மட்டும் அடிப்படை
அடிப்படையாக இல்லாமல் அறிவியல் ரீதியான ஆய்வுகளையும் மேற்கொண்டு இதை பண்ணணும் அப்படின்னு இவர் சொன்னாங்க. சொல்லி 1831ஆம் ஆண்டு த புக் ஆஃப் அனாலிசிஸ் எ நியூ மெத்தட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் த புக் அனாலிசிஸ் எ நியூ மெத்தட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ஒர்க்கை எழுதி 1831 இவர் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் இன்னொரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா இப்போ சாலமண்டர்ஸ் அது வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் தான் வந்து தானாக வந்து மறுபடியும் ஸ்டெம் செல்ஸாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதனுடைய உறுப்பை உருவாக்குது. இப்போ கால் வெட்டப்பட்டால் கால் மறுபடியும் உருவாக்குது. இப்போ இதை இவர் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், ஒவ்வொரு அதனுடைய படிநிலையையும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. இதை எப்படின்றத சொல்கிறேன். இப்போ குறிப்பாக ஒரு மரம் வளருதுன்னு வைங்க, நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம், அது வந்து செடியாக மாறி மரமாக வந்து வளர ஆரம்பிக்குது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. கேமரா வச்சு அதை ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை டைம் லேப்ஸ் முறையில் வேகமாக ஓட வச்சா அப்போ அந்த மரம் வந்து வேகமாக எப்படி வளருது அப்படின்றத வேகமாக பார்த்துடலாம். இப்போ ஒரு மாதம் ஒரு மரத்தையே வந்து ஒரு சின்ன ஒரு விதையிலேருந்து மரமாக வளர்கிறத மட்டும் அப்படியே வந்து வீடியோ எடுக்கிறோம். இப்போ அந்த ஒரு மாத ஃபுட்டேஜை அப்படியே ஒரு மணி நேரத்தில் வேகமாக ஓட விட்டால் அது எவ்வளோ ஸ்பீடாக வந்து வளர்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது எப்படி வளர்ந்து வருது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த முறை தான், இந்த முறையில் சாலமண்டர்ஸோடைய கால்கள் எப்படி மெல்ல மெல்ல வளர்ந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக இவர் வந்து ஒரு ஐடியா இவருக்கு வந்து தோணுது, அதை வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. என்ன ஐடியான்னா, இப்போ சாலமண்டர்ஸ் இருக்குன்னா அதோடைய காலை வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு வெட்டின இடத்துல இருந்து டிஷ்யூஸை இவர் வந்து எடுத்துட்டு ஒரு கிளாஸ் ஸ்லைடை எடுத்துக்கணும். அந்த கிளாஸ் சைடில் அந்த ஒரு திசுவை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கிளாஸ் சைடை வச்சு இப்படி மறைச்சிருவாங்க. இப்படி மறைச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ வந்து அந்த ஒரு மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கியை வச்சு அதை பார்த்தா, அந்த கிளாஸ் ஸ்லைடை பார்த்தா அதில் செல்கள் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக தெரியும். இப்போ ஒரு முதல் நாள் வந்து ஒரு சாலமண்டருடைய கால் வெட்டப்படுது. அந்த வெட்டப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய திசுவை இவர் வந்து எடுப்பாங்க, கிளாஸ் ஸ்லைடில் வச்சுருவாங்க. அதை நுண்ணோக்கியில் பார்த்தா முதல் நாள் அந்த செல்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 2வது நாள் அந்த வெட்டப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் டிஷ்யூஸை வந்து இவர் எடுத்து மறுபடியும் இன்னொரு கிளாஸ் ஸ்லைடில் வச்சு அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா 2வது நாள் அந்த செல்கள் எப்படி மாறி இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட இவர் வந்து பண்ணணும் அப்படின்னு 3000க்கும் மேற்பட்ட ஸ்லைட்ஸை வந்து உருவாக்கினாங்க. இப்படி ஒரு சாலமண்டருடைய திசுவை எடுத்து இப்படி வைக்கிறது. ஸோ இப்படி வைக்கிறதுனா என்னன்னா, இதை இவர் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க, நிறைய நாள் வரணும் அப்படின்னு. அதுக்காக இவர் வந்து கனடா பால்சம் அப்படின்ற ஒரு ரெசினை வந்து எடுத்துக்கிறாங்க. இது பசை போன்றது, மரத்திலிருந்து எடுக்கப்படக்கூடியது. இது வந்து பால்சம் ஃபெர் அப்படின்ற ஒரு மரம். ஸோ அதிலிருந்து எடுப்பாங்க. கனடாவில் இது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பிசின் போன்ற அந்த ஒரு திரவம், அதை வந்து கண்ணாடி ஸ்லைடை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதில் டிஷ்யூஸை வச்சு அதுக்கு மேலே அந்த கனடா பால்சம் அப்படின்றத தடவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் ஸ்லைடை வச்சு இப்படி மூடுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, அது ரெண்டுமே ஒட்டிக்கும். அப்போ அந்த திசுக்கள் வந்து கெட்டு போகாது, அழுகி போகாது. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு உயிரினம் இருக்குது, அதை வெட்டி அப்படியே போட்டுட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழுகி அது முழுமையாக வந்து எலும்பு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா உயிர்களுமே வந்து அழுகி தான் போகும், அழிஞ்சு தான் போகும். இப்போ திசுக்களில் என்ன இருக்குது, செல்கள் தான் இருக்குது. அப்போ செல்களும் அழிஞ்சு போய் அது முழுமையாக வந்து ஒன்றுமில்லாமல் போகும். ஏன்னா அதில் வந்து பாக்டீரியாஸ்லாம் வளர்ந்து அதை நம்ம நாசமாக்கிடும். இப்போ பாக்டீரியாஸ் படக்கூடாது, அதில் காற்றே போகக்கூடாது அப்படின்னா அதுக்காக இவர் வந்து இந்த ஸ்லைடை வந்து மூடினாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்கள் அழிஞ்சு போயிடும். ஆனால் அது அழிகிறதுக்கு முன்னாடி அந்த செல்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்க முடியும். ஸோ இப்படி ஸ்லைடை மூடி வச்சுட்டா அதுக்குள்ளே காற்று போகாது. அதுக்கு இவர் கனடா பால்சம் அப்படின்றதையும் பயன்படுத்தி ஒட்டியிருக்கிறாங்க. ஸோ காற்று போகாதனால அதில் வந்து எந்த விதமான ஒரு விஷயமும் போய் பாக்டீரியாவும் வளர முடியாது. ஸோ அதன் காரணமாக அந்த டிசீஸில் இருந்து அழிஞ்சு போன செல்கள் அப்படியே இருக்கும். மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி இவர் வந்து சார்ல்ஸ் ஏஜர் அப்படின்ற ஒரு ஹிஸ்டாலஜிஸ்ட், அதாவது திசுக்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிபுணர், அவரை வந்து உதவியாக கொண்டு இந்த ஒரு ஸ்லைட்ஸை இவர் வந்து உருவாக்கினாங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ஸ்லைட்ஸை இவர் வந்து உருவாக்கி வந்தாங்க. இதுக்கிடையில் டிபர்குலோசிஸ் அப்படின்ற டிபி நோயினால் இவர் பாதிக்கப்பட்டு 1840 ஆகஸ்ட் 4 அன்னைக்கு இவர்
இவருடைய 50 வயசில் கிட்டத்தட்ட 51 வயசு ஆகிறதுக்கு 11 நாட்களுக்கு முன்னாடி இவர் வந்து இறந்து போனாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறமா ரிச்சர்ட் ஓவன் அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு உயிரியலாளர் மற்றும் ஒப்பீட்டு உடற்கூறியல் நிபுணர், அவர் வந்து இந்த ஒரு இவரால் உருவாக்கப்பட்டிருந்த 3000 ஸ்லைட்ஸில், அதான் 3000க்கும் மேற்பட்ட ஸ்லைட்ஸ், மைக்ரோஸ்கோப் ஸ்லைட்ஸில் 1500 வாங்கினாங்க. வாங்கி இங்கிலாண்டோடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஹண்டேரியன் மியூசியமில் மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுக்காக ஒரு திசு வந்து இப்படி அழிஞ்சு எப்படி வந்து மறுபடியும் வளர்ந்து வரும் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக இவர் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முதல் நாள் 2ஆம் நாள் அப்படின்னு ஒவ்வொரு நாள் செல்ஸும் அதில் வந்து இருக்கும். ஒவ்வொரு ஸ்லைட்ஸில் அதில் எழுதப்பட்டிருக்கும் முதல் நாள் 2ஆம் நாள் அப்படின்னு புரியுறதுக்காக சொல்கிறேன். அப்போ முதல் நாள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, 2ஆம் நாள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதை வச்சு அந்த செல்கள் வந்து எப்படி வளர்ந்து வந்து காலம் முழுசாக உருவாக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது பிற்காலத்தில் இதெல்லாம் புரிஞ்சுக்க கொள்ளப்படுறதுக்கு ட்வீடி ஜான் டாடோடைய முக்கியமான விஷயம்தான் காரணமாக இருந்தது. இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் தான். ஆனால் என்ன துரதிருஷ்டவசமாக 2ஆம் உலகப் போரின் போது அந்த மியூசியத்தில் இருந்த இவருடைய கிளாஸ் லைட்ஸ் வந்து கொஞ்சம் அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு இப்போ பேசப்பட்டு வருது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதில் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்குது, 200 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சாதனைகளை ட்வீடி ஜான் டாட் வந்து வாழும்போது செஞ்சு இருந்தாங்க. இப்பேற்பட்ட ட்வீடி ஜான் டாட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இவரை பற்றி பேசின எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துருக்குறேன், வேணும்னா படிக்கலாம். தேங்க்யூ.